எங்களையும் அவருடைய அன்பு குடும்பத்தையும் தேவன் ஆசிரியப்பாராக. இந்த வேளையிலே தேவனுடைய ஆலோசனைகளுக்காக கடந்து செல்வோம். திண்டுக்கல் பகுதியிலே தேவனுடைய பணியை செய்கிற அன்பு சகோதரன் சிவராஜ் அவர்கள் இந்த நாளினுடைய செய்தியாளராக இருக்கிறார். அவர் மூலமாய் தேவன் நமக்கு இந்த நாளினுடைய செய்தியாய் அருளக்கூடியவராக இருக்கிறபடியினாலே அவரை தேவன் எடுத்து பயன்படுத்தி அவர் மூலமாய் இந்த நாளினுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். அன்பு சகோதரனை நம்ம எல்லாரும் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே 16வது வாரமாக அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே பேதுரு தம்முடைய பெந்தகோஸ்தே நாள் பிரசங்கத்தின் முடிவுரையாக அப்போஸ்தலர் 2:36 இஸ்ரவேல் மக்கள் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று உறுதியாக கூறியது வரை ஆராய்ந்தோம். இப்பொழுது நாம் அடுத்த வசனத்துக்கு செல்லுகிறோம். 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது, யார்? இந்த கூடி வந்திருந்த மக்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் உண்மை நிலையை பேதுரு விவரித்த போது அதை கேட்டவர்களின் பதில் செயல் இங்கே காணப்படுகிறது. அவர்களின் இருதயம் குத்தப்பட்டது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்கள் செய்ததையும் அவருடைய தெய்வீகத்துவத்தையும் எண்ணி பார்த்தார்கள். தேவனுக்கு எதிராகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு எதிராகவும் தாங்கள் செய்திருந்த பெரும் குற்றத்தினால் அவர்கள் தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் பேதுருவின் இந்த பிரசங்க முடிவு வசனத்தை கேட்ட அந்த மக்கள் ஆழ்ந்த ஆவிக்குரிய உணர்வை பெற்றார்கள். அந்த உணர்வினாலே உந்தப்பட்டு அவர்கள் அப்போஸ்தலரை நோக்கி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த வசனத்துடைய பின்னணி என்னவென்று பார்க்கும்போது, மக்கள் சிலுவையில் அறைந்த நேசரேத்தூர் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டு கர்த்தராகவும் கிறிஸ்துவாகவும் ஆக்கப்பட்டார் என்பதை விளக்கும் துணிச்சலான ஒரு செய்தியை பேதுரு வழங்கி முடித்திருந்தார். இருதயத்தில் குத்தப்படுது. இந்த சொற்றொடர் பரிசுத்த ஆவியானவரால் கேட்டவர்களின் மனசாட்சி ஆழமாக குத்தப்பட்டதை குறிக்கிறது. தங்கள் சொந்த மேசியாவை நிராகரித்து கொன்றதில் தங்களுக்குள் இருந்த தனிப்பட்ட குற்ற உணர்வு மற்றும் மார்க்க ரீதியான குற்ற உணர்வு மற்றும் தேசிய அளவிலான குற்ற உணர்வு ஆகியவற்றை அவர்கள் உணர்ந்தார்கள். இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? மனஸ்தாபத்தாலும் தாங்கள் வழி தவறி விட்டோம் என்ற உணர்வினாலும் உந்தப்பட்டவர்கள் அப்போஸ்தலரிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதாவது தேவனுடன் தங்கள் உறவை சரி செய்வதற்கான வழியை தேடினார்கள். ஆதி முதலாகவே மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்ற பாதகமான பாவத்திற்கு உட்பட்டவனாய் இருக்கிறான். தேவன் ஒரு கட்டளை இடுவார், ஆனால் அதை மனிதன் செய்ய மாட்டான். இது வரலாற்றில் திரும்ப 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 நிகழ்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது, இன்னும் இருக்கும். அந்த வழியிலே தான் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினார் தேவன். ஆனாலும் கூட அவர் எந்த இனத்தில் தோன்றினாரோ அந்த இனத்தாரே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். இதை பேதுரு மக்களுக்கு உணர்த்தின போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர், சகோதரரே, போனதெல்லாம் போகட்டும், நாங்க ஏதோ எங்களுடைய அறியாமையினால அப்படி செஞ்சிட்டோம், இப்ப நாங்க என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
இதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு 38ஆம் வசனத்திலே பதில் கொடுத்தார். அவர்களின் தீவிரமான கேள்விக்கு அடுத்த வசனத்திலே பேதுரு உடனடியாக பதில் அளித்தார். அவர்கள் மனம் திரும்பி தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றும், அவ்வாறு செய்தால் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த முக்கியமான வேளையானது ஆரம்ப கால கிறிஸ்துவின் சபையின் தோற்றத்தை குறித்தது. அன்று சுமார் 3000 பேர் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். இப்ப அடுத்த வசனத்துக்கு போறோம். 38வது வசனம். இதான் பேதுருவிடத்தில் இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானம் பற்றிய பேதுருவின் போதனை என்னவாக இருக்கிறதுங்க? நீங்கள் மனம் திரும்பி, முதல்ல மனம் திரும்பணும். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, ஞானஸ்நானத்தை பர்பஸ், நோக்கம் என்ன? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த வசனத்தில் பேதுருவின் போதனையாக இருந்தது. சரி, ஞானஸ்நானம் பற்றிய கிறிஸ்துவின் கட்டளை என்ன? மத்தேயு 28:19 நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்கள் இனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று இயேசு கட்டளையிட்டிருந்தார். ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சீஷராக்க வேண்டும். யார் ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்கள் முதலில் சீஷராக வேண்டும். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அதான் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்கள் இனங்களையும், இந்த உலகத்தில் இருக்கிற யூதர்கள் தவிர மற்ற எல்லா மக்கள் இனங்கள் இருந்தார்கள் இல்லையா? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பழைய பிரமாணமானது யூதருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதா இருந்தது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல சகல மக்கள் இனங்களையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்புறம் அடுத்த வசனத்தை வந்தது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி 3 காரியங்கள் என்று சொல்றார். புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், அவர்களுக்கு கைக்கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருந்தார். இப்போ ஞானஸ்நானம் பற்றிய இயேசுவின் கட்டளை மற்றும் பேதுருவின் போதனை ஆகியவற்றிடையே உள்ள வித்தியாசத்தை எப்படி ஒப்புரவாக்குவது? என்ன வித்தியாசம் இருக்குது? மத்தேயு 28:19 இயேசு என்ன சொன்னார்னாக்கா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி ஒப்புரவாக்குவது? ஏன்னாக்கா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஆனா பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சொற்றொடர்கள் ஒரு இறுக்கமான வாய்மொழி சடங்காச்சாரத்தை காட்டிலும் அதிகாரத்தை அதிகமாக விவரிக்கின்றன என்று வேத அறிஞர்களும் இறையியலாளர்களும் இதை சுட்டி காண்பிக்கிறார்கள். இது சும்மா வாய்மொழியா சொல்ற சடங்கு அல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அல்லது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்வது ஒரு வாய்மொழி சடங்காச்சாரம் அல்ல. மாறாக இது அதிகாரம் யாருக்கு என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிறது. நாமம் என்பதை அதிகாரம் என்று புரிந்து கொண்டிருந்தார்கள். முதல் நூற்றாண்டில் நாமத்தினாலே என்ற சொற்றொடர் ஒரு சட்ட ரீதியான மற்றும் உறவுமுறை சார்ந்த சொல்லாக இருந்தது. அது ஒருவரின் உடைமை, பாதுகாப்பு மற்றும் நேரடி அதிகாரத்தின் கீழ் செயல்படுவதை குறித்தது. இன்னைக்கு கூட அரசியல்வாதிகள் சொல்றாங்களே, என் பேரை சொல்லியா போய் அப்படிங்கிறாங்க. அப்ப அது என்னது? அந்த பேர் அப்படிங்கிற நாமம், சமஸ்கிருதத்தில் நாமம், தமிழ்ல பேரு. என் பேரை சொல்லியா போய் அவன்கிட்ட
அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? என்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுகிறேன் என்ற அர்த்தம். அதேதான் இங்கே நாமத்தினாலே என்றால் அவருடைய அதிகாரத்தினாலே. மத்திய 28:19 ஒரு விசுவாசி தேவனுடைய வட்டாரத்துக்குள்ள எப்படி கொண்டு வரப்பட வேண்டும், அந்த தேவத்துவ அந்த வட்டாரத்துக்குள்ளாக தேவத்துவத்தின் கட்டமைப்பு மற்றும் அடையாளம் மற்றும் முழுமையான வெளிப்பாட்டை அது தருகிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே என்றால் அவருடைய அதிகாரத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2:38 இயேசுவின் நாமத்தினாலே என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறது. அங்க மட்டுமில்ல, அப்போஸ்தலர் 8:16 அப்போஸ்தலர் 19:5 அது பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயேசுவின் நாமத்தினாலே என்ற சொற்றொடர் இயேசு ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படையான அதிகாரத்தால் செய்யப்படுகிறது என்பதை காட்டுகிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அதை சொல்லிவிட்டா அப்புறம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு மத்தேயு 28. அப்ப இது கிறிஸ்தவ ஞானஸ்நானத்தை யூதர்கள் பெற்றுக்கொண்ட ஸ்நானம் அல்லது யோவான் ஞானஸ்நானத்திலிருந்து வேறுபடுத்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் யூதர்கள் பெற்றுக்கொண்ட ஸ்நானங்கள் பல்வகை ஸ்நானங்கள் இருந்தன. அது மாதிரி யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்தார். யோவான் எதற்காக கொடுத்தார்? மனநிர்மதலுக்காக கொடுத்தார். ஆனா கிறிஸ்தவ ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்கானது. இந்த கிறிஸ்தவ ஞானஸ்நானத்தை யூதர்களுடைய ஸ்நானங்கள் அல்லது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் இதிலிருந்து வேறுபடுத்துவதற்காகவே இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்படுகிறது. நடைமுறையில் இணக்கப்படுத்துதல். பெரும்பாலான கிறிஸ்தவ மரபுகள் இந்த 2 வசனங்களை முரண்பாடாக கருதாமல் ஒன்றுக்கொன்று துணைவினை விதமாகவே பார்க்கின்றன. இப்ப சுருக்கமான பார்வை என்னவென்று பார்க்கும்போது, ஒரு காவல்துறை அதிகாரி சட்டத்தின் பெயரால் செயல்படுகிறார் என்று கூறுவது முழு சட்ட அமைப்பையும் குறிப்பிடுகிறது. இதே போல இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்று கூறுவது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்று கூறுவது பிதா குமாரன் மற்றும் பரிசுத்தாவியானவரை உள்ளடக்குவதாக இருக்கிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட முழுமையான அதிகாரத்தை இது குறிப்பிடுவதாக இருக்கிறது. அதிகார வேறுபாடு. பல இறையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, மத்தேயு 28:19 ஞானஸ்நானத்திற்கான திட்டவட்டமான வழிகாட்டுதல் அல்லது ஃபார்முலாவை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே சமயம் அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் கட்டாய வழிபாட்டு சடங்கு வாசகத்தை மேற்கொள்வதற்கு பதிலாக கிறிஸ்துவின் பேனர், கிறிஸ்துவின் கொடியின் கீழ் வரும் செயலுக்கான ஒரு விளக்கமான சொற்றொடரை பயன்படுத்துகிறார், ஒப்புக்கொள்கிறார். ஆக இந்த பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே என்பதும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்பதும் ஒன்றுக்கொன்று ஆதரவு அளிக்கும் வசனங்களாக இருக்கின்றன. கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் சமமான அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே வேளையில கிறிஸ்துவின் சபைக்கு அதிகாரம் யாருக்கு தரப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து சபையின் மீது அதிகாரம் யாருக்கு தரப்பட்டிருக்கிறது? இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து ஞானஸ்நானம் எதற்காக பெற வேண்டும்? முதலாவது ஞானஸ்நானம் எதற்காக பெறக்கூடாது என்பதை கவனிப்போம். உலக பிரகாரமான நன்மைகளை எதிர்பார்த்தோ அல்லது சுகமான வாழ்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலோ ஞானஸ்நானம் பெறுவது கூடாது. இவ்விதமான எதிர்பார்ப்புகள் கிறிஸ்தவ வாழ்விற்கு எதிரானவைகளாகும். 1 கொரிந்தியர் 15:19 பவுல் எழுதுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். உலகத்தாரால் மேன்மையுள்ளவர்களாக மதிக்கப்படுவோம் என்ற எதிர்பார்ப்பில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் உண்மை கிறிஸ்தவம் உலக மக்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. உலகத்தின் மதிப்பீடுகளுக்கும் உண்மை கிறிஸ்தவத்தின் மதிப்பீடுகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. இந்த உலகத்திலே உள்ள ஜனங்கள் மேட்டிமை உணர்வையே அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். உலக எண்ணம் கொண்ட எவர் ஒருவரும் மற்ற எல்லாரை காட்டிலும் தானே உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்வதோடு
அதை நிரூபிக்கவும் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு இதற்கு நேர் எதிரடையாக தாழ்மையை அடிப்படையாக கொண்டது. பிலிப்பியர் 2:5-8 பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கிடவது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மையினாலே மற்றும் கீழ்ப்படிதலினாலே பிறந்ததுதான் கிறிஸ்தவ மார்க்கம். ஆக கிறிஸ்தவுக்குள்ளாக இருக்கிற எவரும் தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனா உயர்த்தப்படுவான் என்றால் வாசிக்கின்றோம். அடுத்ததாக, மற்றவர்களை வற்புறுத்துதலுக்காக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் உங்களால் ஒருவரையும் திருப்திப்படுத்த முடியாது. If you want to satisfy everyone, you can satisfy none அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப கிறிஸ்தவம் என்பது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. சுய விருப்பம் இல்லாத ஞானஸ்தானம் உறுதியான ஞானஸ்தானமாய் இருக்காது. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதுவே ஞானஸ்தானம் பெறுவதன் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பின் படிகளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தராகிய இயேசு நற்செய்தியை கேள்விப்படுதல், விசுவாசித்தல், மனம் திரும்புதல், அப்புறம் அறிக்கையிடுதல், ஞானஸ்தானம் பெறுதல். இந்த மனம் திரும்புதல் என்ற மைய பகுதி தான் மிக மிக கடினமான ஒரு பகுதி. ஏனென்றால் ஒருவர் மனம் திரும்பி விட்டார் என்பதை அவருடைய கனிகளினாலே தான் உணர முடியும். எல்லா சமயத்திலையும் எல்லாரும் கனி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப மனம் உண்மையிலே மனம் திரும்பி இருக்கிறாரா இல்ல என்பது அவருக்கும் தேவனுக்கும் ஒன்றுதான் வெட்ட வெளிச்சமாக தெரியும். நாம் எல்லாம் ஓரளவுக்கு உணர முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்ப மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் அது ஞானஸ்தானமே அல்ல. மனம் திரும்பித்தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, ஞானஸ்தானம் பெறும்போது கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன? ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியின் வரம் கிடைக்கிறது. சொன்னார்லே, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியின் வரம் கிடைக்கிறது என்பதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரையே ஒரு வரமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இன்னும் சரியான கருத்தாகும். நமக்குள்ளாக தங்கி இருந்து நம்மை தேவனுக்குள்ளாக வழிநடத்தும் பொறுப்பை பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நாம் பரிசுத்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும். ஒருவேளை ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். மேலும் அவர் நம்மை எச்சரிக்கை செய்கிறார். அந்த எச்சரிப்பை கேட்டு நாம் பாவத்திலிருந்து விலகி வந்துவிட வேண்டும். ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டவர் எப்போதுமே ரட்சிக்கப்பட்டவராக இருக்க முடியாது, விழுந்து போகவும் வாய்ப்பு உள்ளது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தன்னை நிற்கிறவன் என்று நினைக்கிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். சரி, ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியின் விசேஷித்த வரம் நமக்கு கிடைக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஆவியானவரின் விசேஷித்த வரத்தை முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொண்ட வகை பற்றி நாம் பின்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்ப சுருக்கமா சொல்றேன். பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை எவர் மீது வைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய சித்தப்படி ஆவியானவரின் வரங்களை அருளினார். அதான் நடந்ததே தவிர இங்க வேற எந்த ஒரு காரியமும் நடக்கல. பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட விதம் அப்போஸ்தலர்களுக்கும் ஆதி கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாகவே முழுக்காட்டப்பட்டார்கள். அவர்கள் உட்கார்ந்த அறை வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பினார்.
அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொரு மீது இறங்கி வந்தது. அப்ப அவர்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அப்படி விசேஷித்த சிறப்பான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கே தெரியாமல் இருந்தது தொடக்கத்துல. அவர்கள் தங்களுடைய கைகளை யார் மீது வைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய சித்தப்படி ஆவியான வரங்களை கொடுத்தார். ஆவியான வரங்கள் 9 வரங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் பின்னாடி தெளிவா பார்க்க போறோம். அந்த வரங்களை பரிசுத்த ஆவியானவர் அருளும் வரங்களை தேவனே நேரடியாக கொடுத்தார். அப்போஸ்தலர் வேலை என்ன? விசுவாசிகளின் தலையின் மீது கை வைக்கிறது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 7 பேர் உதவிக்காரர்கள் முதல் நியமிக்கப்பட்டார்கள் இல்லையா? ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிகானோர் என்று சொல்லி ஒரு 7 பேர் வருகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே பரிசாமி ஞானமும் நிறைய பெற்றவர்கள். எப்பொழுது? ஞானஸ்நானத்தின் பொழுது. ஆனால் அவர்களை விசேஷித்த வரம் கொடுக்க வேண்டி இருந்ததுனாலே அப்போஸ்தலர் அவர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் விசேஷித்த வரங்களை கொடுத்தார். இதை பற்றி பின்னால் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போதைக்கு இது போதுமானது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் 37 மற்றும் 38 ஆகிய வசனங்களுக்கான விளக்குரையை பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே இந்த பாடத்தை தொடருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.